வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கனெக்ட் வித் காமர்ஸ் தமிழ். இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் ஈஸியாகவே காமர்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் லைக் அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக அண்ட் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோடு புரிஞ்சு படிச்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் செகண்டரி செகண்ட் இயர், அதாவது +2க்கான அக்கௌண்டன்சியோட ஃபர்ஸ்ட் சாப்டர், தட் இஸ் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட 12th ஸ்டாண்டர்டோட கான்டென்ட்ஸ் பேஜ். இதில் வந்து நமக்கு 10 சாப்டர்ஸ் இன் டோட்டல் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த லாஸ்ட் 10th சாப்டர் ஆஸ் யூஷுவல் நம்ம 11th எப்படி டேலி படிக்கிறோமோ லாஸ்ட் சாப்டர், அதே மாதிரி தான் இதுவுமே டேலி படிக்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாகவே நமக்கு தியரியாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 9 சாப்டர்ஸ் நமக்கு வந்துட்டு சம் ரிலேட்டட் சாப்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் நமக்கு அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸுங்க. அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியணும். யூஸ்வலி அக்கௌண்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, எந்த சிஸ்டத்தில் மெயின்டைன் பண்ணுவாங்க? டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, கரெக்டாக? ஸோ டெபிட் கிரெடிட் ரெண்டு ஆஸ்பெக்டையுமே வந்து ஃபாலோ பண்ணி அவங்க அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுவே எல்லா ஃபர்ம்ஸுமே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில ஃபர்ம்ஸ் ஆர் பெட்டி ஷாப்ஸாக இருக்கலாம், இல்லை குட்டி குட்டி ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கலாம், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட், அதாவது ஒன்றா டெபிட் ஆஸ்பெக்டை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா கிரெடிட் ஆஸ்பெக்டை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணப்பட்டது தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸாக நமக்கு இருக்கும். அந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸுக்கு நம்ம என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸ் வந்து போட போகிறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் லெக்சர் மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்து வர வீடியோஸில் நான் வந்துட்டு உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன்ஸையும் சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன், அண்ட் புக் பேக் சம்ஸையுமே நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஆல்ரைட், ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். யூஸ்வலி டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி வந்து மெயின்டைன் பண்ணுறது அக்கௌண்ட்ஸுங்கிறது தான் வந்துட்டு ரொம்ப கம்பல்சரி ஃபார் சர்டைன் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது நம்மளோட கம்பெனிஸ் ஆக்ட் படி டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் தான் வந்து சில ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சில ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கிற மற்ற ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற வந்து எந்த ஒரு ஆப்ளிகேஷனுமே கிடையாது. அப்போ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட வாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஸோ இது என்டையர்லி டபுள் என்ட்ரி சிஸ்டம் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணப்படாததுனால இந்த ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான மீனிங் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. When the accounts are not maintained strictly under the double entry system, these records are called incomplete. இதில் மோஸ்ட்லி எந்த ரெண்டு அக்கௌண்ட்டை மட்டும்தான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. என்னென்னா கேஷ் அக்கௌண்ட் இருக்கும் கம்பல்சரியாக, பர்சனல் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இந்த ரெண்டு அக்கௌண்ட்டையுமே கண்டிப்பாக நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவோம், ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவோம். மற்ற அக்கௌண்ட்ஸ் இருக்கிறது இல்லையா, அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட நெசசிட்டிக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்குவோம். இதில் வந்து இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, சில டிரான்சாக்ஷனை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டு ஆஸ்பெக்ட்டுமே என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அண்ட் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டர்ஸ். இப்போ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த என்ட்ரியை ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணியிருப்போம், என்ன டெபிட் பண்ணியிருக்கோம், என்ன கிரெடிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அதுவே சில டிரான்சாக்ஷன்ஸை வந்து பார்ஷியலாக தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்பென்சஸ் பெய்ட் மே பி என்டர்ட் ஒன்லி இன் கேஷ் அக்கௌண்ட். அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் பே பண்ணியிருக்கோம், கேஷ் நம்மளை விட்டு வெளியே போயிருக்கு அப்படின்னு கேஷ் அக்கௌண்ட்டில் மட்டும் என்ட்ரி பண்ணுறது. அதுவே வந்து யாருக்கு பே பண்ணியிருக்கோம், எதுக்காக இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற எதையுமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த கேஸில் இது வந்து ஏதாவது பார்ஷியலான ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் நம்ம பண்ணியிருக்கோமா. அதுவே இன்னும் சில இடத்துலலாம் சில டிரான்சாக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாகவே ஒமிட் பண்ணிடுவாங்க, அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டையுமே வந்து ஒமிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு நம்ம டெப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸட் அசெட்ஸை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாத்தையும் தான் நம்ம யூஸ்வலி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட நேச்சர் என்ன, நம்மளோட டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கு நம்ம என்ன நேச்சர் பார்த்தோமோ, என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தோமோ, அதோட அப்படியே ஆப்போசிட் தாங்க இது. ஓகே, இதோட நேச்சர் வந்துட்டு அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸுங்க. யூஸ்வலி டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து சிஸ்டமேட்டிக்காக எந்த ஒரு டிரான்சாக்ஷன், எந்த ஒரு என்ட்ரியுமே ஒமிட் பண்ணாமல் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், சயின்டிஃபிக்காக இருக்கும், அக்கௌண்டிங் ரூல்ஸு
பிரின்சிபல்ஸு, ப்ரொசீஜர்ஸ்னு எல்லாத்தையுமே வந்து நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனால் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் வந்து எதையுமே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் இது வந்து அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் வே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா வெறும் கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்டை மட்டும் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவோம். அதர் அக்கௌண்ட்ஸ் லைக் ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸை வந்துட்டு அவங்களோட வில் அண்ட் விஷுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. சில டிரான்சாக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக ஒமிட்டும் பண்ணிடுவாங்க. அடுத்து லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டிங்க. இப்போ டிரான்சாக்ஷன்ஸை நான் என்ன சொல்லியிருந்தேன், டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து நம்ம யூஸ்வலி குரோனலாஜிக்கல் ஆர்டரில், அதாவது ஒரு யூனிஃபார்ம் ஆர்டரில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே அது இருக்காது. நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களோட நீட் அண்ட் கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து 2 ஆஸ்பெக்டையுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் நம்ம வந்து இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான் இருக்கும், இல்லை சிலதை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுவோங்கிறதுனால அந்த ரெக்கார்ட்ஸ் அண்ட் அந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவை வந்து காட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணின ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து நம்ம ரிலை பண்ண முடியாது அப்படின்னும் சொல்கிறாங்க. அது வந்து நம்மளோட ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷனையும் காட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரெக்கார்ட்ஸ், அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை வந்து யாருக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு நடுவில், அதாவது கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு கீழே வர எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் பிரகாரம் தான் அவங்களோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். அப்படி அந்த மாதிரி எந்த ஒரு லீகல் ஆப்ளிகேஷனும் இல்லாத ஒரு கம்பெனியோ இல்லை பிஸ்னஸ் கன்சர்னோ தான் வந்துட்டு இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை மோஸ்ட்லி யார் வந்து பண்ணுவா அப்படின்னா, ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர்ஸ், அதாவது நம்ம சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஸ்மால் ட்ரேடர்ஸாக இருக்கலாம், இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்மால் பெட்டி ஷாப்ஸாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் தான் இது சூட்டபிளுங்க. மோரோவர் இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் டிரான்சாக்ஷனும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனும் மிக்ஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஓனர் பண்ணியிருக்கிற பர்சனல் டிரான்சாக்ஷன் அவங்களோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனோட வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இவங்க கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு மளிகை கடை நடத்துகிறோன்னு வைங்க. வீட்டுக்காக எடுக்கிற மிளகாத்தூளையும் நம்ம கடையிலேருந்து வாங்கின மிளகாத்தூளையும், கடையிலேருந்து கஸ்டமர்ஸ் வந்து மிளகாத்தூள் வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த 2 டிரான்சாக்ஷனுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தட் யார் என்ன வாங்கினாங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் டிமெரிட்ஸ்ன்னு எப்படி வேணால் கூட சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். நம்ம வந்து ப்ராப்பராக எந்த ரெக்கார்ட்ஸுமே மெயின்டைன் பண்ணலை. ஏன்னா நம்ம கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆமாம். ஸோ அப்படி நமக்கு வந்து ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால நம்மளால் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணப்படாததுனால ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்படி ட்ரையல் பேலன்ஸ் தெரியாதுங்கிறதுனால நம்மளால் அரித்மெட்டிக்கல் அக்யூரஸியை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ட்ரையல் பேலன்ஸ் தானே பேஸு நம்மளோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கு. ஸோ ட்ரையல் பேலன்ஸே நம்மளால் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் நம்மளால் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி ட்ரூ ப்ராஃபிட் என்ன ட்ரூ லாஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வச்சு தான் பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். ஸோ இது டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா பேலன்ஸ் ஷீட்டுமே உங்களோட ட்ரூ ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்துட்டு காட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் cannot be detected easily. நம்ம வந்து 11th படிச்சிருப்போம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பற்றியெல்லாம் படிச்சிருப்போம். அது எதனால் நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட முடியும், டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். அது இங்கே பண்ண முடியாது. நம்மக்கிட்ட ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸ் இல்லை, எவிடன்சஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளால் எந்த ஒரு எரரையுமோ இல்லை மிஸ்டேக் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை தான் வந்துட்டு ஒரு லீகல் எவிடன்ஸாக எடுத்துக்குவாங்களே தவிர அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் பேஸ்ட் ஆன் தீஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் cannot be used as a லீகல் எவிடன்ஸ். அதுதான் வந்து இங்கே லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் கம்ப்ளை பண்ணாதுங்கிறதுனால
கவர்மெண்ட்டோ டேக்ஸ் அத்தாரிட்டிஸோ இல்லை லீகல் அத்தாரிட்டிஸோ யாரை வேணா இருக்கட்டும், அவங்க வந்து இதை எதையுமே வந்து ஒரு லீகல் எவிடன்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து 5 மார்க்காக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேரண்டீடாக இது கேட்பாங்க. நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரியே தான். நான் அதனால தான் உங்களுக்கு ஃபீச்சர்ஸையும் லிமிட்டேஷன்ஸையும் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணி சொன்னேன். இப்போ நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ணதே தான் இருக்கும் பாருங்கள். ரெக்கார்டிங் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் டெபிட் கிரெடிட் ரெண்டுமே இருக்கும். ஆனால் இங்கே வந்து ரெண்டுமே இருக்காது, ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லை எல்லாமே கூட ஒமிட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பர்சனல், ரியல், நாமினல்னு 3 அக்கௌண்ட்டையுமே நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் வெறும் பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்டு தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவோம். நாமினல் அண்ட் ரியல் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் இங்கே நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டு, இந்த ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், அந்த 3யுமே வந்து இங்கே வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும், இங்கே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூட்டபிலிட்டி எல்லா கன்சர்ன்ஸ், எல்லா ஆர்கனைசேஷன்ஸ், லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கோ இல்லையோ யாராக இருந்தாலுமே டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து வெறும் ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர்ஸுக்கும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸுக்கும் தான் சூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டபுள் என்ட்ரி சிஸ்டமை வந்து ரிலையபிளாக பார்க்க முடியுமா அப்படின்னா ஆமாம், பார்க்க முடியும். ஏன்னா வந்து அது அக்யூரேட்டாக இருக்கும். பேஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ், அக்கௌண்டிங் பிரின்சிபல் பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து ரிலையபிள் கிடையாது. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ரிலையபிள் கிடையாது, அண்ட் இது அன்சைன்டிஃபிக்கும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் பண்ண அக்கௌண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா லீகலாக அப்படின்னா எஸ், அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இங்கே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம மேலே படித்த இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் தான் நமக்கு இங்கே டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸுக்கு என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். நம்ம யூஸ்வலி டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் என்ன பண்ணுவோமோ அதே தான், பட் அங்கே நேம்ஸ் மட்டும் நம்ம இங்கே மாறும், கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் மாறுங்க. என்னன்னு பார்க்கலாம். Ascertainment of profit or loss and financial position is also essential for organizations which maintain incomplete records. இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு ப்ராஃபிட் ஆர் லாஸை கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து நம்ம எப்படி அசர்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலியமாக நம்ம வந்து அசர்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நெட்வொர்க் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆர் கேபிட்டல் கம்பேரிசன் மெத்தடுன்னு கூட சொல்லுவோம். இதை வந்து நம்ம எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது என்னென்னா, நம்மளோட பேலன்ஸ் ஷீட், டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் பேலன்ஸ் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் சிமிலர் டு அ பேலன்ஸ் ஷீட் ஒன்லி. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அங்கே வந்து கேபிட்டல்லாம் தேவை. ஸோ கேபிட்டல் தேவை அப்படின்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம போடுவோம். அதுக்கான ஒரு ஃபார்மேட்டு தான் இது. இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன உங்களுக்கு ஃபார்மேட்னா, க்ளோசிங் கேபிட்டல், இதோட ட்ராயிங்ஸை ஆட் பண்ணிக்குவீங்க. வர அமௌண்ட்லேருந்து அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது இருந்திருந்தால் அதை வந்து டிடெக்ட் பண்ணிக்குவீங்க. அப்படி வர ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதிலிருந்து ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணிக்கணும். அப்படி உங்களுக்கு வர ஆன்சர், கீழே வர ஆன்சர் தான் வந்துட்டு எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். பாசிட்டிவாக வந்ததுன்னா ப்ராஃபிட், நெகட்டிவாக வந்துச்சுன்னா லாஸ். இதுதாங்க ஃபார்மேட்டு. ஸோ இங்கே பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க. கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் த இயர், கேபிட்டல் அதாவது க்ளோசிங் கேபிட்டல்னு இதை வச்சுக்கலாம். நம்ம ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அடிஷ்னல் கேபிட்டலை வந்துட்டு லெஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை வந்து அதுதான் அப்படி கிடச்சது தான் நமக்கு அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன், நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இல்லஸ்ட்ரேஷன் சால்வ் பண்ணுற வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் நான் முன்ன சொன்ன மாதிரி இட் இஸ் சிமிலர் டு அ பேலன்ஸ் ஷீட். இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அ பேலன்ஸ் ஷீட், பட் இட் இஸ் சிமிலர் டு அ பேலன்ஸ் ஷீட்டுங்க. ஸோ வந்து இட் ஷோஸ் த பேலன்சஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆன் அ பர்டிகுலர் டேட். யூஸ்வலி அசட்ஸை வந்து ரைட் சைடில் காட்டுவோம், லைபிலிட்டிஸை வந்து லெஃப்ட் சைடில் காட்டுவோம். இது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே இருக்குது ஸ்டேட்மெண்ட் ரிசம்பிள்ஸ் அ பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ கேபிட்டல்னு நம்ம எப்படி எடுத்துப்போம், யூஸ்வலி அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸை தான் கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஏன் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இந்த 4 லைன் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கம்பல்சரி 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஈவன் தோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ரிசம்பிள்ஸ் அ பேலன்ஸ் ஷீட், ஒய் இஸ் இட் நாட் கால்ட் அஸ் அ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு வந்து ஆன்சர் நம்ம இங்கேருந்து தான் எழுதணும். ஏன் அப்படின்னா, வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் நாட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் த லெட்ஜர் பேலன்சஸ். பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற வேல்யூஸ் வந்து இட் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லெட்ஜர் பேலன்சஸ். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் இருக்கிற பேலன்சஸ் எதுவுமே வந்து ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லெட்ஜர் பேலன்சஸ் கிடையாது. தே ஆர் மியர் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் மெமரி. நமக்கு ஞாபகத்தில் எவ்வளோ இருக்குது, இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மூலிமா நமக்கு என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் கிடச்சிதோ அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணதுங்கிறதுனால அது வந்து இட் கேன் பி அ லிஸ்ட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், பட் இட் கேனாட் பி கால்ட் எஸ் அ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து ஃபார்மேட்டுங்க. நம்ம யூஸ்வல் பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டு தான். யூஸ்வலி லைபிலிட்டிஸ் எங்கே எழுதுவோமோ, அசட்ஸ் எங்கே எழுதுவோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அது ரிலேட்டடான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஃப்ரென்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து உங்களுக்கு 5 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம், கேபிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணுவோம். என்ன சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணியிருப்போம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்போம். இதோட பேசிஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இது வந்து ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லெட்ஜர் பேலன்சஸ். இட் இஸ் நாட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லெட்ஜர் பேலன்சஸ்ங்க. இது வந்து ரிலையபிளான்னு கேட்டால் இட் இஸ் நாட் ரிலையபிள், இட் இஸ் ரிலையபிள். இங்கே வந்து மிஸ்ஸிங் ஐட்டம்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியாது. பேலன்ஸ் ஷீட்டில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்மளோட அடுத்த டாபிக் என்னன்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை வச்சு மட்டுமே நம்மளால் பண்ண முடியாது. பட் ஆனால் சில மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இருக்கிற அவைலபிள் டேட்டாவை வச்சு மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணணும் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும். எதுக்காக, ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக. அதை வச்சுட்டு நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டு 4 அக்கௌண்ட் இருக்குதுங்க. இது எதுவுமே உங்களுக்கு இப்போ புரியாத மாதிரி இருக்கும். நம்ம சம் சால்வ் பண்ண நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம எதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. நமக்கு ஒரு வேளை வந்து வெறும் டோட்டல் சேல்ஸும் கேஷ் சேல்ஸும் மட்டும் கொஷனில் கொடுத்துருக்கலாம். கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஸோ டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்கலாம். அதாவது பேலன்சிங் ஃபிகர் வந்து நமக்கு கிரெடிட் சேல்ஸை கொடுக்கும். ஸோ இதோட ஃபார்மேட்டு நம்ம வந்து எப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபார்மேட் இங்கே சொல்லிடுறேன். பட் ஆனால் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட பெட்டராக புரியும். ஸோ வந்து ஃபார்மேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டினில் கொடுக்குற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணிக்கலாம். எதை வந்து டெபிட் சைடில் நீங்கள் போட போகிறீங்கன்னா, டிஸ்ஹானர் அப்படின்னு வரதை மட்டும்தான் நீங்கள் டெபிட் சைடில் போட போகிறீங்க. ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம டெபிட் சைடில் போட போகிறோம். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு, டெட்டார்ஸில் டி இருக்குதா, ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சுக்கிட்டோம். டிஸ்ஹானர் டி இருக்குதா, பில்ஸ் டிஸ்ஹானர் அதுலேயும் டி இருக்குதா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டி இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம டெபிட் சைடில் போட போகிறோம். டெபிட் காலத்தில் டி இருக்குதா. ஸோ இதுதான் ட்ரிக்குங்க. டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில்
டி, டெபிட் சைடில் டி, டிஸ்ஹானர் டியை மட்டும்தான் டெபிட் சைடில் போட போகிறோம். அப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸை போட போகிறோம். பாக்கி கொஷனில் கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கிரெடிட் சைடில் தான் போட போகிறோம். இதை நல்லா தெளிவாக நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இதோட அப்படியே ஆப்போசிட் தான் நமக்கு வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். பில்ஸ் ரிசீவபிள் அதே மாதிரி தான். டோட்டல் டேட்டாஸில் நம்ம டிஸ்ஹானரை வந்து டெபிட் சைடில் போட்டோமா, இதில் வந்து எல்லாமே கிரெடிட் சைடு. டிஸ்ஹானர்னு எல்லாத்தையுமே சேர்த்தியுமே நம்ம வந்து கிரெடிட் சைடில் தான். ஓப்பனிங் பேலன்ஸை மட்டும்தான் டெபிட் சைடில் காட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ நம்மளோட பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா டெப்டாஸ். மொத்தமாக நம்மக்கிட்ட எவ்வளோ டெப்டாஸ் இருக்கிறாங்க, அந்த பில்ஸ் ரிசீவபிள் நம்ம எவ்வளோ அந்த வருஷத்துக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோங்கிறது தான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகராக இருக்கும். ஓகே, பாக்கி எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரெடிட் சைடில் தான் என்ட்ரி பண்ண போகிறோம். ஓகேவா? ஆல்ரைட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அண்ட் எப்போவுமே இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் டோட்டல் டேட்டாஸ் ரெண்டுத்தையுமே போட சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டுட்டு தான் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் போடணும். ஏன் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிளில் நம்ம போட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த சன்ட்ரி டேட்டாஸ்ன்னு ஒரு பேலன்ஸ் வருதுல்ல, இந்த பேலன்ஸை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் போடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இங்கே வந்து ஒரு வேல்யூ வந்திருக்கா, இதை வந்து இங்கே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதனால தான் நம்ம போடணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் கிரெடிட்டாஸ்க்கு நான் என்ன சொன்னேன், இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். டெட்டாஸ் அக்கௌண்ட் நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னா அது அப்படியே அந்த டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் டெபிட்டில் வந்துச்சோ அதெல்லாம் கிரெடிட்டில் வந்துடும். கிரெடிட்டாஸ் அதாவது டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் கிரெடிட்டில் வந்துச்சோ அதெல்லாம் டெபிட்டில் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இருக்குது, டிஸ்ஹானரும் கிரெடிட் சைடில் இருக்குது. பாக்கி நம்ம இதை எதுக்கு போடுவோம்? நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் வந்து கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். இதில் வந்து கிரெடிட் பர்ச்சேஸஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? மற்றபடிக்கு எல்லாமே வந்து டெபிட் சைடில் தான் வரும். ஸோ இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரெண்டு அக்கௌண்ட்டையுமே படித்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் படிச்சுக்கோங்க. அதில் டெட்டாஸ் அக்கௌண்ட் டி, டெபிட் சைட் டி, டிஸ்ஹானர் செக் அண்ட் பில் ரெண்டுமே டெபிட் சைடில் தான் வரும். ஓப்பனிங் பேலன்ஸும் டெபிட் சைடில் வரும். பாக்கி எல்லாமே கிரெடிட் சைடில் தான் வரும். அதோட அப்படியே ஆப்போசிட் தான் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டு. அதில் எதெல்லாம் டெபிட்டில் போட்டோமோ அதெல்லாம் கிரெடிட்டில் வந்துடும், எதெல்லாம் கிரெடிட்டில் போட்டோமோ அதெல்லாம் இதில் டெபிட்டில் ஆகிடும். அதே மாதிரி தான் பில்ஸ் ரிசீவபிளில் நம்ம என்ன ஃபார்மேட் பார்த்தோமோ அதோட அப்படியே ஆப்போசிட் தான் நமக்கு பில்ஸ் பேயபிள். ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே வந்துடும், கிரெடிட்டாஸோட பேலன்ஸ் இங்கே வந்துடும். இதையுமே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு. அவ்வளோதாங்க. சம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த ஒரு தியரி பார்ட்டுமே இருக்காது. உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்ரேஷன் தான் இருக்கும். நம்ம கடைசியாக கன்க்ளூஷன் பார்த்துடலாம் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்ட்டு. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன? டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி மெயின்டைன் பண்ணப்படாத எல்லா அக்கௌண்ட்ஸுமே இன்கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்டை மட்டும்தான் ஃபுல்லி மெயின்டைன் பண்ணுவாங்க. கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட், கேபிட்டல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா லாஸு. இந்த ஃபார்மேட் நம்ம பார்த்தோம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். வர ஆன்சர் தான் நமக்கு வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதிலிருந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். வர ஆன்சர் தான் நமக்கு எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதுதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக. இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம அதர் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணி மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். அதர் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். அதெல்லாம் வச்சு நம்ம நார்மலாக ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் போடுறது தாங்க. நம்ம வந்து 11th என்ன படித்தோமோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அதே தான் இங்கே இருக்கும். நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். அவ்வளோதான். பாக்கி இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வரேன். until then thanks for watching. and உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் you'll never miss any of our notifications. and இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
எஸ், இன்னும் ஈஸியாக படித்து இன்னும் பெட்டராக படித்து நல்ல மார்க்ஸ் செக்யூர் பண்ணலாம். ஓகே, அன்டில் தென், டாடா பாய்.